வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் இன்று பதவியேற்கிறார் மோடி அவர்கள். கிட்டத்தட்ட பல்வேறு முயற்சிகளை பிரதமராக வரக்கூடாது என்று மோடி அவர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 40 தொகுதிகளிலும் வென்றே ஆக வேண்டும், மத்தியில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் செய்து முடித்தார் ஸ்டாலின் அவர்கள். கடைசியாக 40 நபர்கள் வைத்து எந்த ஒரு பயனும் இல்லை என்பதுதான் வேடிக்கையான செயலாகவும் பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாகவும் மாறிவிட்டது. கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரையும் தன் பக்கம் இழுத்துவிடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தினார். ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்டாலினை செருப்பால் அடித்தது போல் கேள்விகளை கேட்டு பாஜகவிற்குத்தான் ஆதரவு, எங்களுக்கு மரியாதை இருக்கக்கூடிய இடத்தில்தான் நாங்கள் இருப்போம் என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூறிவிட்டார். இதற்கு பின்னால் பல்வேறு விதமான கோரிக்கைகளும் பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். திமுக ஆந்திராவிற்கு என்ன செய்தது, இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கு செய்த துரோகம் என்ன என்பதை ஏற்கனவே நாம் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தோம். தற்பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் கை நீட்டினால்தான் பிரதமராக யார் வரப்போகிறார் என்ற செய்தி மக்களவை தேர்தல் முடிவுகளின் பொழுது தெரிய வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் மத்தியில் 3வது முறை பாஜகவின் ஆட்சி அமைந்துவிட்டால் ஸ்டாலின் அவர்களது கைது உறுதியாகிவிடும். அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறையினர்கள் இவர்களது ஆட்டம் மீண்டும் பாஜகவின் கையில் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த திமுகவும் கூண்டோடு அழிவை நோக்கி செல்ல வேண்டியதுதான் என்பது தற்பொழுது உறுதியாகிவிட்டது. கண் கலங்கியவாறு ஸ்டாலின் அவர்கள் 40 தொகுதிகளிலும் வெற்றியடைந்து எந்த ஒரு பயனும் இல்லாமல் தற்பொழுது இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்விதான் அடைவார். கிட்டத்தட்ட கொளத்தூர் தொகுதியின் வாக்கு சதவீதம் மிக சரிவறிந்து விட்டதாகவும் அந்த தொகுதியில் பாஜகவின் பலமும் அதிமுகவின் அதிகாரங்களும் தற்பொழுது அதிகரித்து விட்டதாகவும், இதனால் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் நின்றால் அதிமுக பாஜக இருவரும் கூட்டணி வைத்து கொண்டால் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களை தோற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் நினைத்தது அனைத்தும் கற்பனையாகவே மாறிவிட்டது. கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதிதான். இன்று பிரதமராக பதவியேற்கக்கூடிய மோடி அவர்கள் அடுத்த முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களது பற்றியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக போடக்கூடிய கையெழுத்தாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் ஊழல் வழக்கிற்கு என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.